சப்வூஃபர் கண்ட்ரோல் லைன் கொடுத்தாச்சு. அடுத்து சென்ட்ரு கண்ட்ரோல் லைன் கொடுக்கணும். இதுக்கு சென்டருக்கு ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அதில் நடுப்புல சிக்னல் அவுட்டு, அதாவது ஆடியோ போட்டுக்கிற லைனை கொடுத்தாச்சு. அடுத்து இந்த சென்டருக்கு ஒரு கிரவுண்டு ஒயர் கொடுக்கணும். அதுக்காக நம்ம சப்வூஃபர் கண்ட்ரோல்லேருந்து ஒரு கிரவுண்டு ஒயரை ஒன்று பற்ற வச்சுக்கலாம். அதை நம்ம சென்டருக்கு தகுந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த சென்டர் கண்ட்ரோல் இருக்குல்ல அதில் ரைட் சைடு கிரவுண்டு ஒயரை பற்ற வச்சிடலாம். அடுத்து அந்த கண்ட்ரோல்லையே ஒரு இன்னொரு கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அது எதுக்குன்னா அடுத்து நம்ம சரவுண்ட் லைன் கொடுக்கணும்ல, அதுக்காக கிரவுண்டு ஒயரை பற்ற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த சென்டருக்கு இன்புட்டு கண்ட்ரோல் லைனை பற்ற வைக்கிறோம். இது இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு போகிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம அந்த கண்ட்ரோல் பற்ற வைக்கணும். இப்போ ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு ஆடியோ அவுட்டு, அதாவது ஆடியோ போர்டு கொடுக்கறதுக்கு லைனை பற்ற வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ அந்த கண்ட்ரோலில் ஒரு கிரவுண்டு ஒயரை பற்ற வச்சோம்ல, அதோட இன்னொரு ஒயரை நம்ம இணைச்சிக்கலாம். இது அப்படியே 4 கண்ட்ரோல் கொடுக்கணும், 4க்கும் நம்ம லிங்க் பண்ணணும் அந்த கிரவுண்டை அந்த கண்ட்ரோலில். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த கிரவுண்டை நம்ம இந்த சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல் பற்ற வச்சோம்ல, அதில் ரைட் சைடு கிரவுண்டில் நம்ம பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு அதே மாதிரி நம்ம இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதாவது அவுட்புட்டு இன்புட்டு, அதே மாதிரி இந்த கண்ட்ரோலில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோலு நடுப்புல லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து அதே மாதிரி கண்ட்ரோலுக்கு இன்புட்டு லைனு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இன்புட் லைனுங்கிறது ப்ரோலாஜிக் போட போகிறது, அவுட்புட்டுங்கிறது ஆடியோ போட கொடுக்குறது. இப்போ வயர்லாம் பற்ற வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பேனலை நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம பற்ற வச்ச கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பேனலை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாப்பு இந்த பவர் சுவிட்ச் இருக்குல்ல, அதுக்கு நாப்பு ஒன்று போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து இந்த கண்ட்ரோல் நம்ம சும்மா உங்களுக்கு மாட்டி காட்டுற மாதிரிங்க, அதே மாதிரி தான் நம்ம எல்லா கண்ட்ரோலும் மாட்ட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலை நம்ம ரெடி பண்ணணும். அது சும்மா நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி முதல்ல காட்டுறேன். பாருங்கள், இது ஸ்பைசரை போட்டு நாப்பு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரிங்க, இந்த அம்புக்குறி கரெக்டாக நம்ம வைக்கணும். இப்போ இந்த பொசிஷனில் வச்சா தான் நம்ம ஃபுல்லாக திரும்பினாலும் கரெக்டாக அந்த பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பொசிஷனில் விட்டுடுவோம். அதே மாதிரி இப்போ நான் காட்டின மாதிரி எல்லா கண்ட்ரோலையும் நம்ம மாட்டணும். இப்போ நம்ம வயர்லாம் பற்ற வச்சு வச்சுருக்கோம்ல, அது பூராத்தையும் நம்ம கண்ட்ரோலை நம்ம மாற்றிடுவோம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ மாட்டின பின்னாடி பாருங்கள், இப்போ இந்த கண்ட்ரோலில் சிக்னல் இன்புட்டு லைன், அதாவது ப்ரோலாஜிக் போர்டு கொடுக்கணும்ல, அதுக்கு 6 சேனல் வயரை எடுத்து விட்ருக்கோம். இது ப்ரோலாஜிக் போர்டு கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த போர்டில் பேஸ் ட்ரிபிள் லைன் நம்ம கொடுக்கணும். இந்த லைனை நம்ம கொடுக்கலாம். இப்போ பேஸ் ட்ரிபிளுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோலில் நம்ம பற்ற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். 6 வயரை போட்டு பற்ற வச்சுக்கணும். இப்போ நம்ம பேஸு லைனை பற்ற வைக்கிறோம். இதில் ஒரு ட்ரிக் சொல்லணும். ஏன்னா இது கரெக்டாக சேமாக இல்லை, மாறி மாறி இருக்குது. அதனால் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வயரை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே பேஸ் லைனை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லெஃப்ட்டு லாஸ்ட்டும் ரைட்டு லாஸ்ட்டும் பேஸ் லைனை அது கண்ட்ரோலில் நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ பேஸ் லைனை பற்ற வச்சாச்சு.
அடுத்து ட்ரிபிளுக்கு லைனை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இது ட்ரிபிள் லெஃப்ட்டு லைனை பற்ற வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது ட்ரிபிள் தான், அதே மாதிரி பற்ற வச்சுக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு பேஸு ட்ரிபிள் பார்த்திங்கன்னா அந்த வயரை மட்டும் மாற்றி கொடுக்க வேண்டி வரும். நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வயரை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பேஸு ட்ரிபிள் லைனை பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து மற்ற சேனல் 6 சேனல் கண்ட்ரோலுக்கு இன்புட் கொடுக்கணும்ல, அதை நம்ம பற்ற வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சப்பூபர் இன்னும் வேறு பற்ற வைக்கிறேன். இது வந்து ப்ரோலாஜிக்கோட அவுட்டு. இப்போ அடுத்து சென்ட்ரு வயரை பற்ற வைக்கிறேன். அதுக்கு அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட் வயரை பற்ற வைக்கிறேன். நம்ம கரெக்டாக பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வயரை பற்ற வைக்கிறேன். இது பூராவும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இன்புட்டு 6 சேனலுக்குமே இன்புட் லைன். இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா இந்த வோல்ட் லைனு பேசிவ் லைனு எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்புட் லைன் கொடுக்கணும். இந்த ப்ரோலாஜி போர்டுக்கு இன்புட் லைன் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு சீல்டு ஒயர் எடுத்துக்கலாம். ஸ்டீரியோ சீல்டு ஒயரு, அதை நான் கொடுக்குற மாதிரி பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து எதுலேருந்து கொடுக்கணும்னா யூஎஸ்பி போர்டு ஆடியோ அவுட்லேருந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் இங்கிட்ட இந்த ப்ரோலாஜிக் போர்டு வந்தோன்னா 6 சேனல் அவுட் ஆகும். இப்போ லைன் எடுத்து விட்டாச்சு. இந்த யூஎஸ்பி போர்டுக்கு இந்த இன்புட்டு வயரை கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த போர்டை ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த பேஸ் ட்ரிபிளில் ஃபஸ்ட்டு பேஸு ட்ரிபிள், அடுத்து ட்ரிபிள் பேஸ் எப்படி இருக்கும். இதில் நீங்கள் வயர் பற்ற வைக்கும்போது மட்டும் இந்த பேஸு ட்ரிபிள் லைன் மட்டும் மாறும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பற்ற வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம அதாவது ட்ரிபிள் கூட்டும் போது குறைஞ்சாலோ அல்லது பேஸு கூட்டும் போது குறைஞ்சாலோ இந்த மாதிரி மாறி விளைஞ்சிச்சுன்னா இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டை மட்டும் மாற்றி பற்ற வச்சுங்க. அதே மாதிரி பேஸுக்கும் இந்த லாஸ்ட்டையும் மாற்றி பற்ற வச்சுங்க. எந்த கண்ட்ரோலில் சைடு மாறுதோ அதை மட்டும் மாற்றி வைங்க. உதாரணத்துக்கு இந்த கண்ட்ரோலில் பாருங்கள், இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு. இதில் பாருங்கள், இந்த சைடு வந்து நான் வயலட் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த பின்னாடி இருக்க கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வயலட்டு இந்த சைடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா அதை மாற்றி கொடுத்தா தான் வால்யூம் கூட்டும் போது கரெக்டாக ட்ரிபிள் கூடுது, குறைக்கும் போது ரெண்டுலேயுமே வால்யூம் குறையுது ட்ரிபிள். அதே மாதிரி பேஸையும் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸில் முதல் பின்னு சிவப்பு கலர் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு இதில் வந்து சிவப்பு கலர் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கேன், இந்த இதில் மாற்றி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது மாற்றி கொடுத்தா தான் பேஸ் ட்ரிபிள் கரெக்டாக கூட்டும் போது கூடுது, குறையும் போது குறையுது. இது ஒரு வயரை வந்து இப்போ மாற்றி இருந்தோம்னா என்ன ஆகும்னா 2 சேனல் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு சேனல் மட்டும் வால்யூம் இல்லாத மாதிரி தெரியும். அந்த ட்ரிபிள் கம்மியாக இருக்கனால வால்யூம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் பேஸ் ட்ரிபிள் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வேலை செய்தானே நீங்கள் பார்த்து இந்த லாஸ்ட்டு வயரை மட்டும் நீங்கள் மாற்றி பற்ற வைக்க வேண்டி வரும். நடு வயரை எடுக்க தேவையில்லை, ரெண்டுலேயுமே மாற்ற தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு பேஸ் ட்ரிபிள் கனெக்ஷனு அதே மாதிரி அவுட்புட் கனெக்ஷனு கொடுத்தாச்சு. இன்புட்டுக்கு ஒரு சீல்டு வயரை எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணிட்டு திரும்ப வரலாம். இப்போ நான் இந்த பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேஸு ட்ரிபிள் 2 கண்ட்ரோலையும் சும்மா உள்ளே வைக்கிறதுக்கு இது சின்ன ஸ்பீக்கருங்கிறனால ட்ரிபிள் மட்டும் நம்ம வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ் மட்டும் பிக்சடாக உள்ளே வச்சுக்கலான்னு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வந்து ட்ரிபிளாக கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த கண்ட்ரோல் வந்து இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்டர், இது சப்பூபர், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து 2.1 கேபினட்னால நம்ம அப்படி தான் பண்ண முடியும். இப்போ ட்ரிபிளை மாற்றிட்டோம். இந்த கண்ட்ரோலுக்கு மட்டும் நம்ம இப்போ இந்த பேஸுக்கு மட்டும் இந்த கண்ட்ரோலை உள்ளே பிக்சடாக நம்ம வைக்கணும். அதுக்கு இந்த க்ளூகனை வச்சு இந்த க்ளூ லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் அப்படியே பிக்சடாக வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு நாப் ஒன்று நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ பேஸ் மட்டும் நம்ம ஒரு க்ரூட் அளவுக்கு மேலே இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன ஸ்பீக்கர்னால இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே பிக்சடாக நம்ம விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் பவர் சப்ளை, ஆடியோ போர்டு, அதேமாதிரி ப்ரோலாஜி போர்டு, இதெல்லாம் ஃப்ரண்ட்டு கண்ட்ரோல் நாப்பு கண்ட்ரோல் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்டு நம்ம கனெக்ஷன் பண்ணணும். யூஎஸ்பி போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு 5 வோல்ட் லைன் நம்மளுக்கு தேவை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜான் பரல்லேருந்து கழட்டின ட்ரான்ஸ்ஃபார்மரு. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா ஒரு வைண்டிங்கு 091 ஆம்ஸ் ஒரு வைண்டிங் நிற்கிது. இந்த வைண்டிங் வந்து நம்ம 4 டயர் போட்டு ஒரு கண்டென்சர் போட்டு பிரிட்ஜ் பண்ணி அது அவுட்டில் வந்து ஒரு 7805 ரெகுலேட்டர் போட்டு இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம வோல்ட் லைனு கொடுத்துடலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக் போர்டில் இன்புட்டுக்கு சீல்டு வேறு எடுத்து விட்டுருக்கேன். இதை மட்டும் நம்ம இந்த போர்டில் ஆடியோ அவுட் வருது பார்த்திங்களா, ஆடியோ அவுட்டில் நம்ம இதை கொடுத்துட்டோம்னா இதில் நம்ம என்ன சாங்கு ப்ளே பண்ணுறோமோ இல்லாட்டா ப்ளூடூத் எது ப்ளே பண்ணுறோமோ அது இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு இன்புட்டுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 6 சேனல் அவுட் ஆகி இந்த ஆடியோ போர்டு செக்ஷனுக்கு எல்லாமே போயிடும். இப்போ நம்ம இந்த 5 வோல்ட் லைனை எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம்.